ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். போன வாரம் உங்கள் மத்தியில் டோன்ட் லூஸ் யுவர் காலிங், உங்கள் அழைப்பை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி போன வாரம் உங்களோடு பேசினேன். அதை தொடர்ந்து இந்த வாரம் நான் பேசுவேன் என்று சொன்னேன். இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தர் உனக்கு வைத்துள்ள மகிமையான ஆசீர்வாதங்களை இழந்து விடாதே. ஆமென். மகிமையான ஆசீர்வாதம், நமக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிமையான ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தானாய் தேடி வரும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் அவர் நிரப்ப எப்பொழுதும் அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம், அதாவது பிரைஸ் தி லார்ட், அழைப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா அழைப்பு தான். அவர் ஒரு மனிதனை சிருஷ்டித்ததின் காரணம், உருவாக்கியதன் காரணம், கிறிஸ்தவர்கள் இன்று அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தை கழுவப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா தம்முடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காக. ஆகவே தான் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனையும் சிருஷ்டித்தார். அந்த மனுஷன் மேலே ஆண்டவர் பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நீ மறந்து விடவே கூடாது. பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் மனுஷன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வானம் உண்டாக்கூடாது, பூமி உண்டாக்கூடாது, எல்லாமே தன் வாயினால் ஒரே நாள் சிருஷ்டித்தார். இந்த 6ஆம் நாள் தன் மனிதனை சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒரு களிமண்ணினால் ஒரு உருவத்தை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊற்றி அதில் ஒரு மனிதனை உருவாக்கினார். மனிதனை உண்டாக்கின பிறகு அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏதேன் தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தில் அந்த மனிதனை வைத்து ஆதாம் தனிமையாக இருப்பது நல்ல என்பதற்காக ஏவாளை உருவாக்கி இங்கு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பகல் குளிர்ச்சியான நேரங்களில் கர்த்தர் அவரோடு பேசி கொண்டிருந்தார். அந்த தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சேவையை செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு திட்டமும் நோக்கமுமாய் இருந்தது. ஆகவே தான் வேத புத்தகத்தில் கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். பிரைஸ் தி லார்ட். பெஞ்சமின் நாட்டான் ஆகிய ஒரு கீஸ் உடைய மகனாகிய சவுல் கழுதை காணாமல் போன பொழுது அந்த சவுல் கழுதையை தேட கடந்து சென்ற சவுலும் வேலைக்காரரும் அப்படி கடந்து செல்லப்படும் பொழுது இந்த தேசத்தில் ஏதாவது ஞான சிருஷ்டிக்காரர் இருப்பார்களா என்று சொல்லி சாமுவேலை அவர் தெரிந்து கொண்டார்கள். இந்த ஞான சிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலை வீட்டுக்கு அவர் கடந்து வந்தார்கள். ஆனால் சாமுவேல் வீட்டுக்கு கடந்து வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். இன்றைக்கு உங்களை தேடி பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் கீஸ் என்ற கீசுடைய மகனாகிய சவுல் கடந்து வருவான். அவனை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அவன் எதுக்கு என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்களே, அந்த ராஜாவை உருவாக்குவதற்காக நாம் இந்த மகனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். இவனை அபிஷேகம் பண்ணு, சவுலை அபிஷேகம் பண்ணு, நான் அவன் ஊழியத்துக்கு அழைக்கிறேன், ராஜாவாக அழைக்கிறேன், ராஜ்ய மேன்மை கொடுக்க போகிறேன், அவன் மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி சவுலோடு கர்த்தர் பேசினார். அதன்படியாக எல்லா காரியம் நடந்தது என்பதை குறித்து கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் அதே தொடர்ந்து இந்த காரியத்தை சிந்திக்க போகிறோம். வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. இந்த இடத்துல அதாவது கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு மனுஷனை நம்புகிறவராக இருக்கிறது முதல்ல சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷன் நம்புகிறார். பாருங்க, ஆண்டவர் பாருங்க தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசியின் மூலமாக அநேக வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை சீர்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். ஆனால் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை ஜனங்கள் கேட்க மறுத்து விட்டார்கள்.
ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிக முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கடினமான இருதயம் உள்ள ஜனங்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது என்பது அவருக்கு கடினமாக இருந்தது. ஆனால் கர்த்தரோ இந்த இஸ்ரவேல் தன்னுடைய ஜனத்தின் மேல் மிகவும் பாசமுள்ளவராய் இருந்தார், நேசமுள்ளவராய் இருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மேல் ஒரு பாசத்தை வைத்து ஒரு அழைப்பையும் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை நம்புகிறார். மனுஷனை நம்பிதான் பாருங்க, இந்த சவுலை ஆண்டவர் ராஜாவா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்து, இந்த சவுல் ஆமென் ஹல்லேலூயா என் திட்டத்தை என் சித்தத்தை நிறைவேற்றுவான் என்று சொல்லி 100% அவன் மேல் நம்பிக்கை வைத்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சேனை கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அப்போ எப்பொழுதும் ஆண்டவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, ஆனால் ஆண்டவர் பொறுமையுள்ள தேவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்தது அவருக்கு ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கியது. ஆகவே அமலேக்கரை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சவுலிடம் சொல் என்று தீர்க்கதரிசியாக சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொன்னார். அவன் அதைப்படியா பாருங்க, நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீ போய் அமலேக்கை மடக்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் பாருங்க அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகே நான் செய்யறேன்னு சொன்ன 7ஆம் வசனத்தை வாசித்த பாருங்க. பாருங்க அவன் எல்லாம் ஆண்டவர் எது சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்தான். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. எதற்கு என்று சொன்னால் ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று நான் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆண்டவருக்கு இன்னும் ஊழியம் செய்யணும். அப்போ பாஸ் உங்களை மாதிரி நாங்களும் வரணுமா? வேண்டாம், இப்படியெல்லாம் நீங்க வர வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க என்று சொன்ன, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு பிரியமானதை நீ செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். உங்களால் என்ன செய்யப்பட முடியும்? உங்களுக்குள்ள திறமை உங்களுக்கு ஆண்டவர் அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சவுல் சொன்னான், எல்லாமே அழிச்சிட்டேன், இந்த ஒரு பெரிய சந்தோஷத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சின்ன ஊழியத்தை கொடுப்பார். சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுப்பார், அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஊழியத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கூட்டுறது கூட தான் ஊழியம், க்ளீன் பண்ணுறது கூட தான் ஊழியம், இந்த மைக் இதெல்லாம் இது பண்ண ஆர்கனைஸ் பண்ணுறது கூட ஊழியம். அப்போது ஏதாவது ஒரு ஊழியம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க திறமை உண்டு, உங்களுக்கு செய்ய முடியும். இன்றைக்கு ஒரு வேளை வெளியே போய் ஓப்பனிங் செய்ய முடியாது, மற்றவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யலாம். என்ன ஊழியம்னா எஸ்எம்எஸ் ஊழியத்தை செய்யலாம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அது அமைதியான ஒரு ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அருமையான நண்பர் என்ன செய்கிறார் என்றால், காலையில் 4 மணிக்கு அவரை எழுப்பி விடுறார் ஆண்டவர். 4 மணிலேருந்து 5 மணி வரை நல்லா ஜெபம் பண்ணிட்டு, 5 மணியிலிருந்து 5:30 வரை ஜெபம் பண்ணிட்டு, 5:30 மணிக்கு மேலே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வசனத்தை அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த எஸ்எம்எஸ் அது எல்லாருக்கும், அதாவது இந்து நண்பர்களுக்கும் போகும், கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் போகும், சகோதர சகோதரிகளுக்கு போகும், எல்லாருக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50-100 மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அந்த செய்கிற ஊழியம் ஒரு ஊழியமாக இருந்தாலும் அது கிரியை செய்யக்கூடிய ஒரு ஊழியம், மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி என்று சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், பார்ப்பதற்கு நல்ல பிரச்சனை இல்லாதவனாய் காணப்படுவான். தனிப்பட்ட முறையில் அவனை கூப்பிட்டு நம்ம கேட்போம் என்று சொன்னான், அவனோட உள்ளம் உடைக்கப்பட்டதை என பார்க்கப்பட முடியும். எல்லாரும் சமாதானமாய் வாழ்வது இல்லை, எல்லாம் சந்தோஷமாய் வாழ்வது இல்லை. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா, இந்த சமாதானத்தைக்காக அதாவது பரிசோதித்து பார்த்தாரலாம். பார்க்கும் பொழுது சீனாவில் இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு, சீனாவில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்தியாவில் சந்தோஷமே இல்லைன்னு ரிசல்ட் வந்துருக்குது. பிரைஸ் தி லார்ட்.
ஆனா அவன் சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பிரைஸ். உலகம் கொடுக்கப்படாத ஒரு சந்தோஷம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை சாதிக்கக்கூடிய சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற, இளைப்பாறுதல் கொடுத்திருக்க, நீ மறந்து விடவே கூடாது. அவர்தான் இயேசு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் இந்த பிரச்சனை முடியுமா, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? நீங்க இயேசு ஆண்டவரோட கடந்து வரும் பொழுது சொல்ல வழக்காடுவோம் வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே அந்த அழைப்பு, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புல நீங்க செய்ய வேண்டியது, இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கு முதல் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் SMS ஒவ்வொரு வசனத்தை அனுப்புவேன். நீங்கள் வசனத்தை அனுப்பி பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கே தெரியாது, உங்களை அறியாமலேயே அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் சமாதானம் படுவான். அந்த வார்த்தை அவனை திடப்படுத்தும், அவனை பலப்படுத்தும். அவர் ரிப்ளை வரும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுறாரு, ஒரு நாளைக்கு எப்படியாவது 10 பேராவது ரிப்ளை பண்ணுவான், இந்த வசனம் என்னை தொட்டது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஊழியத்தை நீ செய்து பார்க்கலாம். போகட்டும். அப்போ இந்த சவுலை நம்பி ஆண்டவர் அந்த அமலேக்கை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சவுல் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் கீழ்ப்படிந்தான், உண்மைதான். ஆனாலும் இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை சொல்லப்படும் பொழுது சாக்கு போக்குகள் நம்ம சொல்லவே கூடாது. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். வாசிப்போம். அதே 15 அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசித்து பாருங்க. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை அறியாமலேயே சத்ரு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை திருடி கொண்டிருக்கிறான். மறந்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவித்தை திருடி கொண்டு இருக்கிறான். எப்படி அவன் திருடினான்னா பாருங்க, அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடையும் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவை ஆட்டுக்குட்டிகள் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களும் முற்றிலும் அழித்து போட்டான். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உத்தமன் என்று எண்ணி உன்னை அவன் நினைக்கிறார். இன்றைக்கு நம்மை அறியாமலேயே அதான் சொல்ல, ஆண்டவர் நிற்கிற விழாதபடி எச்சரிக்கையா இருக்கன்னு சொன்னப்பட்டபடி சத்ரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற நாட்களில் சத்ருவுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், அமலேக்கியர் முழுவதுமே அழிக்கணும், ஆடு மாடு எல்லாத்தையும் அழிக்கணும், ஜனங்களை அழிக்க வேண்டும், தேசத்தை அழிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரோ தனக்கென்று சில காரியங்களை வைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது விட வேண்டியது உடைய ஆசை இச்சைகளை விட வேண்டும். ஆசை இச்சைகளை விட வேண்டும். ஆண்டவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆதாயத்தை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கிறான். அவன் நினைத்தான் யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உத்தமமான ஒரு மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் சமூகத்தில் எழும்பு. இந்த உலகத்தில் பெரிய பட்டங்கள், படிப்பு, வீடு வாசல்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று நீங்கள் அனுபவிங்க, வேண்டாம் சொல்லல. ஆனால் ஒரு பக்கம் அது இருந்தாலும் மறுபக்கம் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதை நீ மறந்து விடவே கூடாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்து அன்பை அறிந்து கொண்டோம். அவர் நம்மை வழி நடத்தி வருகிறார். சூழ்நிலைகளை மாறும் பொழுதும், சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டமாய் வரும் பொழுதும் அவர் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து விடுவித்து நம்மை கண்மலையில் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த தேவனுக்கு ஏதாவது நம்ம செய்யலாம் அல்லவா? இவன் பாருங்க, வஞ்சித்தான், ஏமாற்றினான். ஆமென். ஹல்லேலூயா. அதை பார்த்து பாருங்க, இந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை,
ஆண்டவர் சமூகத்தில் நீ மனஸ்தாபத்தை உருவாக்கக்கூடாது. மனஸ்தாபத்தை உருவாக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உன்னை மனஸ்தாபப்படுத்துகிற ஏதாவது காரியங்கள் இருக்குமானா மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்கன்னு கேளுங்க. நம்முடைய நீதிகள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் கந்தை போல இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்துள்ள கொண்டு போகல. ஆனால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஊழியங்கள், ஆத்தும ஆதாயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். உன்னை அழைத்திருக்கிறார். உன்னுடைய அழைப்பு வெறுமனம் அல்ல. நீ அழைப்பை நீ என்ன பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. மனஸ்தபம், ஆண்டவருக்கு மனஸ்தபமாக இருக்கக்கூடாது. என்ன ஊழியமானாலும் சரி, அந்த ஊழியத்துக்கு நீ ஆயத்தம் உள்ளவராக இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நான் என்ன ஊழியம் செய்யணும்ப்பா, என்ன ஆண்டவர் உமக்கு செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நம்ம ஒரு கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த கடைசி காலத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். உலகம் இப்படியே தான் இருக்குங்க. உலகத்தில் எந்த மாற்றமுமே இருக்காது. ஆனால் சில மாறுதல்கள் உருவாகி கொண்டு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் காலங்களுக்குள்ளாக ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற பிரதமர்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. எல்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஒரே ஒருவர் காணப்படுவார். அதற்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறது தேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ரேஷன் கடையில் ஒரு மாறுதல் வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் இதுக்கு விழிப்புணர்வா இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வருகை சமீபம். உலகம் இப்படி போயிருந்தாலும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பரிசுத்தத்தை தேட வேண்டியது அவசியம். ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உலகம் இப்படியே இருக்குன்னு சொல்லி தயவு செய்து யாரையும் ஏமாந்து விடாதீங்க. தயவு செய்து யாரும் ஏமாந்து விடாதீங்க. கர்த்தர் சுத்தமானால், கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் எல்லா காரியமும் அதன் காலத்தில் அழகாக நேர்த்தி முடித்து கொடுப்பார். அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக உங்கள் கால நேரத்தை நீங்க செலவிட வேண்டியது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பக்கம் மாறுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு, ஒரு பக்கம் இப்படியாக தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் தேசத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறான் ஜனங்கள், நான் என்று அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது ஒரு கடைசி காலம். நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்கப்பட வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கப்பட வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கப்பட வேண்டும், சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவனாக இருக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த சவுல் சொன்னா பாருங்க, நான் ராஜா வாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்றார் கர்த்தர். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை குறித்து மனஸ்தாபப்படக்கூடாது. அருமையான தேவ பிள்ளையே, மனஸ்தாபப்படக்கூடாது. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் நடக்கிறேன் ஐயா, பிரியமில்லாத காரியம் நடத்தல் இன்னும் உண்டா ஆண்டவரே, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. இனி நான் எப்படி உம்மோடு கிட்டி நெருங்கணும், எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, பேசக்கூடிய நல்ல ஞானத்தை தாங்க, பொறுமையா இருக்கக்கூடிய நல்ல கிருபை எனக்கு தாங்க. அதுதான் ஆவியானவர் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். என்னை பலப்படுத்துகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் பாருங்க, உண்மை உள்ளவன் என்று உங்களை எதிர்பார்க்க, உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய காரியத்தை உண்மையாயிருங்கள். ஆமென். இந்த சவுல் ஏமாற்றுவது போல் ஏமாற்றாதீர்கள். ஆண்டவர் எதை விட சொல்கிறாரோ அதை விடுங்கள். எதை ஆண்டவர் ஹல்லேலூயா உபயோகப்படுத்த சொல்கிறார் அது மாத்திரம் நீங்க செய்யுங்க. ஆண்டவர் விரும்பாத காரியம், ஆண்டவர் விரும்பாத இருதயம், கல்லான இருதயம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு,
நீ உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை உனக்கு கொடுக்க. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்கப்பட்ட எந்த காரியமானாலும் சரி, சர்ச்சில் மாத்திரமல்ல, வேலை ஸ்தலங்களில் உண்மையாக இருங்க. ஒருவேளை கடினமான வேலைகள் இருந்தாலும் நீங்கள் ஒன்று சொல்ல பாருங்க, கடினமாக உங்களுக்கு வேலை இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. சொன்னார், கடினமாக தான் என்னிடத்தை கொண்டு வாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டோருக்கு எங்கள் ஆண்டவரை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டமான வேலையை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே அவர் உங்கள் தூதர்களை அனுப்புவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தூதர்கள் உண்டு, நம்ம அதை அறிந்து கொள்ளவில்லை. தூதர்களை அனுப்புவார். தூதர்களை அனுப்பும் பொழுது நமக்கு அது லகுவாய் இருக்கும். நீங்க இந்த வார்த்தையை நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன்னை எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் தேவன். அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு உண்மையா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. ஆபிரகாம் பாருங்க, எந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை. நீங்களும் நானுமா இருந்தா எங்க ஆண்டவரை கொண்டு போக போறீங்க? எந்த ஊழியத்துக்கு கொண்டு போக போறீங்க? எந்த இடத்துக்கு கொண்டு போக போறீங்க? நான் இனி என்ன செய்யணும்? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இனி வேற இடத்துல நீங்க கொண்டு போனீங்கன்னா சுகமா வச்சிருப்பீங்களா? அங்கேயும் கொண்டு போய் பிரச்சனை பண்ணுவீங்களா? அங்கேயும் கொண்டு போய் பாடுகள் கொடுப்பீங்களா என்றெல்லாம் ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பினான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் அற்பமா எண்ணாதே. ஆமென். ஆபிரகாமை போல ஆண்டவரே நீ சொல்ல, நான் ரெடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இது தாங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தா, ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்க மனப்பூர்வமா ஏதாவது நீ செஞ்சீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்க வல்லவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. அவர் வெட்கமே படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கமே படுத்த மாட்டார். ஆமென். உங்க வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தர் வெட்கப்படுத்தி இருக்கிறாரா? இல்ல. அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் அமைதியா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, சிலர் பாருங்க வேலைக்கு போவாங்க, வேலையே கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டு பார்த்தா அவன் சொல்லுவாங்க, அவன் என்னது, அவன் பேசுறதே சரியில்லை. அப்போ நம்ம இன்டர்வியூக்கு கூட போகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக போகணும். ஆண்டவர் நம்ம இன்டர்வியூ வைக்கிறாரு. ஆண்டவருக்கு பாருங்க, சிலர் பார்க்குறாரு, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். அவன் ஏன் அழைக்கிறான்னு சொன்னால் அவன் மூலமாக ஏதோ ஒரு செய்ய போகிறார். அவன் மூலமாக அவன் செய்ய வேண்டும், அவனால் முடியும். முடிகிறவதான் ஆண்டவர் அழைப்பார், முடியாதனால. மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். அவன் சொன்னான், நான் திக்கு வாயனும் மந்தனாவும் உள்ளமா இருக்கிறேன். இல்லப்பா நீ தான் வேணும். ஏன் ஆண்டவர் மோசையே பர்டிகுலரா கேட்டாரு? அவர் சாந்தம் உள்ளவனாய் இருந்தார். சாந்தம் உள்ளவனா இருந்தான். ஆனா நம்ம கூட நம்ம சில நேரம் நம்ம சாந்தமா இருப்போம், சில நேரம் சத்ரு நம்ம என்ன பண்ணுவான், நம்மளோட சாந்தத்தையே குலைச்சு விடுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ எத்தனையோ சாக்கு போக்குகள் மோசே சொன்னாலும் ஆண்டவருக்கு மோசே வேணும், மோசே வேணும். என் பார்வோனுக்கு முன்பாக நிற்பதற்கு அந்த சாந்தமுள்ள மனுஷன்தான் இந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ அதே போல் உங்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு சித்தம் இல்லாமல் தெரிந்து கொள்ளவே இல்லை. யோசனை பண்ணி பாருங்க, ஏதாவது இடத்துல ஆண்டவருக்கு கூப்பிட்டு நான் போகாமல் இருப்பேன்னு சொன்னால், மறுதளிச்சிருப்பேன்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், சவுலை போல நீங்கள் மறுதளிக்காதீங்க, அவர் வருத்தப்படுவார். நான் உன்னை ராஜாவாக்கினதுக்காக வருத்தப்படுகிறேன். சவுல் கேட்கல, நான் ராஜாவாக கேட்டானா? இல்லை. சவுல் கழுதை தேட போனான், அவ்வளோதான். அவனுக்கு ஆசீர்வாதம் அங்கே கடந்து வந்தது. தேவன் உங்களை எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தேடி வந்து ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அவர் ஏற்ற காலங்கள் பாருங்க, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இருக்க வேண்டாம், ஒரு பெரிய மேரேஜை நடத்தி கொடுப்பார், ஒரு பெரிய காரியங்கள் நடத்தி கொடுப்பார், வீட்டை கட்டி கொடுப்பார். ஏனென்றால் என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை.
பிரைஸ்ல பாருங்க, அவன் மனஸ்தாபப்படுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ஆமென் ஹல்லேலூயா, அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் பல ரீசன் சொல்றான், ஏன் இந்த ஆடு மாடெல்லாம் நீ பிடிச்சு வச்ச. அவன் சொல்றான், எல்லாத்தையும் கொண்டு விட்டேன். ஃபர்ஸ்ட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். என்ன சொல்றார அது அப்படியே நாம் கீழ்ப்படியணும். முதலாவது உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற உண்மை உள்ளவன் என்று சொல்லி, ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஆமாம் பாருங்க, சவுல் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு 14ஆம் வசனத்தில், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகள் சத்தம் எனக்கு கேட்கிற மாடுகள் சத்தம் என்ன என்றான். அதுதான் ஆண்டவர் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. உண்மையா இருந்து பாருங்க, யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒன்று நீங்க நினைத்துக்கொள்ள வேண்டும், யார் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, உண்மையா இருக்கனால தாங்க. நம்ம லஞ்சம் வாங்கினா மேலே வந்துடலான்னு, லஞ்சம் வேணா சீக்கிரம் மேலே வந்துடலாம். ஆனால் அது திடீர்னு பிடிபட்டுட்டோம்னா மானக்கேடு. ஆனால் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் சொல்லியது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்க ஆசீர்வதிப்பார்னா எப்போ அவர் நினைத்திருக்கிறார். அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மொர்தெகாய் ஆமென் அரண்மனையில் இருக்கும் பொழுது ராஜாவுக்கு விரோதமாக 2 சேவகர்கள் எழும்பி வர்மம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது அவர் எஸ்தர் ராஜ்யத்தின் மூலமாக ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்களை பிடித்து சிறைச்சாலையை போட்டு விட்டாங்க. ஆனா மொர்தெகாய் செய்ததை அவன் நாளாகம புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவனுக்கு எந்த பரிகாரம் செய்யவே இல்லை, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தர் உண்மையுள்ளவர். எப்பொழுது நமக்கு பரிசு கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அவர் நமக்கு உண்மைக்கேற்ற பரிசை நமக்கு கட்டாயம் கொடுப்பார். மொர்தெகாய் நினைக்கவே இல்லை. ஆனால் மொர்தெகாய் திடீர்னு மொர்தெகாய்க்கு ஒரு வாழ்வே ஆண்ட கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அப்படிதான் நாம் உண்மையாய் ஆண்டவருக்கென்று எல்லா காரியத்திலும் தொழில் செய்யப்படும் பொழுதும் அப்படிதான், வேலை ஸ்தலங்களிலும் அப்படிதான், சர்ச்சிலும் அப்படிதான், வீட்டிலும் நம்ம உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு போக்கை உருவாக்கி இந்த உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். வாசலில் இருந்த மொர்தெகாய் இப்ப என்னவா மாறிட்டான்? ராஜாவாக மாறிட்டான். ராஜாவுடைய 2ஆம் குதிரை மேல் ஏறி பவனம் வரும் பொழுதுதான் ஹல்லேலூயா எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆமான் ராஜா என்னதான் மேன்மைப்படுத்துவார், என்னதான் நினைச்சிருக்காரு, ராஜாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் தலைகீழாக மாற்றி விட்டார். அருமை தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும் என்பதை மறந்து விடவே கூடாது. சிறியவனை பொழுது உயர்த்துகிற கர்த்தர் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வாய் என்று சொன்னால் செய்யும் பொழுது அதுக்கேற்ற பிரதிபலனை உனக்கு கொடுப்பார். ஒருவேளை ஆண்டவர் பாருங்க பல வருடத்துக்கு முன்பாக உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். நான் ஊழியம் செய்கிறேன், நீ வந்த, ஆனா ஊழியம் செய்தாயா? ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. நாம் நினைக்கலாம் ஊழியத்துக்கு வாசல்கள் திறக்கவில்லைன்னு. இல்லை 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 இல்லை, ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டா எப்படி ஊழியம் செய்யணும், எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும் என்று சொல்லி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? அப்படி இருந்து நீங்க ஊழியம் செய்யாமல் ஆதாயம் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதல்ல அவர் என்ன செய்வார் என்று பார்த்தால், கர்த்தர் எப்பொழுதுமே சொல்லி பார்ப்பார், காலங்களை விட்டு கொடுப்பார், மறுபடியும் அவர் எச்சரித்து கொடுப்பார், நீ செய்யாத பட்சத்தை விட்டு விடுவார். ஆனால் நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் ஒன்று அல்லவா? இந்த வெள்ள சிங்காசனத்தை உட்கார்ந்த நியாய தீர்ப்பு நாளிலே உன்னுடைய புத்தகம் திறக்கப்படும் பொழுது
அந்த புத்தகத்தில் அது எழுதியிருப்பதை அவர் வாசிப்பார். அப்பொழுது சொல்லுவார், நான் உனக்கு எவ்வளவு தருணம் கொடுத்தேன், எவ்வளவு வாக்கியத்தை கொடுத்தேன், எவ்வளவு பேசினேன், எவ்வளவு செயல்படுத்தினேன் உனக்கு. ஆமாம், நீ எளிமையான இடத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்தேன், கண்மணி நடத்தினேன். ஆமாம், இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆனால் என்னோட ஊழியத்தை நீ செய்யலையே. அதை தான் இந்த இடத்துல பாருங்க, 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவனானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. நீ எங்கேயோ இருந்தப்பா, நீ ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த. ஆனா நான் இப்பொழுது உன்னை என்ன பண்றேன்னா ராஜாவாய் மாற்றிருக்கேன். அந்த உயர்வு நீ நான் தான் உன்னை உயர்த்தினேன், உன்னால முடியல, உன்னால முடியல. அந்த உயர்வு என்னைக்கும் கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்க கர்த்தர் சித்தம் வைத்திருப்பார். கட்டாயம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அப்போ ஆண்டவர் நம்ம ஏழ்மையில் இருந்து நம்ம தூக்கி எடுக்கப்படும் பொழுது ஏழ்மையை ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. சொல்லுகிறது சங்கீதம் 136, தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. என்றைக்குமே எந்த ஒரு மனிதனும் ஒரு ஏணி மேல் ஏறி விடுவான், ஆனால் ஏறின ஏணியை மறந்து விடுவான். என்றைக்கும் நல்லா கவனிச்சுக்குங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு ஏன் வந்த, இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொண்ட, பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசுதான் பரிகாரம் என்று சொல்லி இயேசுட வந்தேன், கண்ணீர் வடித்தேன், என் இயேசு என்னை தூக்கினார், கண்மலை நிறுத்தினார். இப்பொழுது சாபம் இல்லை, இப்போ ஆசீர்வாதம், இப்பொழுது நம்பிக்கை, இயேசுவின் அதிசயமாய் நடத்துகிறார். நல்லதுதான். ஆனால் ஒரு நாளும் இயேசு ஆமென் ஹல்லேலூயா சிறியவனா இருக்கும்போது உன்னை தூக்கினாரே, அந்த தாழ்வை நீ மறந்து விடவே கூடாது, மறந்து விடவே கூடாது. எந்த நிலைமையிலிருந்து உன்னை தூக்கினார், எந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கினார், நீங்கம்மா அரைந்து பாருங்க. ஆமென். ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தோம், எப்படியோ நம்மளோட வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கும் குடும்பத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அழகா உன் பிள்ளைகளை வளர்த்தி படிக்க வைத்து பிள்ளைகள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்தார் இல்லையா? அது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய நன்மை. ஆராய்ந்து பாருங்க. நான் என்ன செய்வேன், தற்கொலை செய்து கொள்ளலாமா? ஆமென். ஒரு சகோதரன் அப்படிதான் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தார், நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, எல்லாம் நடந்தது. கடைசியில் அவருடைய பிஸ்னஸ் டவுன். 2 வருட காலமாக பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, என்னென்னமோ செய்த. ஆனா உள்ளமோ உடைக்கப்பட்டது, முகமோ சிரித்தது. ஆனா இரவு நேரங்களில் அப்படியே யோசித்தான், ஏன் என் வாழ்க்கை இப்படியா மாறப்பட்டது? எனக்கு விமோச்சனம் இல்லையா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நான் வாழ்வதை விட சாவதை மேல் என்று தீர்மானம் செய்து கொண்டான். லெட்டர் எழுதினான், ஏமாந்து பெட்டுக்கடியிலே போட்டுட்டு போயிட்டேன். அது வாசிக்கும் பொழுது அதை தெரிஞ்சது, உள்ளம் எவ்வளவு உடைக்கப்பட்டது என்று. அருமை தேவ பிள்ளையே, கத்த தாழ்விழுந்து உன்னை உயர்த்தின தேவனை என்றைக்கு மறந்து விடாதீங்க, என்றைக்கு மறந்து விடாதீங்க, என்றைக்கு மறந்து விடாதீங்க. அந்த தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து பாருங்க. உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது, வாழ்க்கையே உன்னை கண்ணீராய் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது, உன்னை கண்ணீரை மாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கு எல்லாம் முடியும், பணம் இருக்கு, பணம் பியம் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு வேளை பணம் வாங்க என் கையில் இருக்கலாம், நாளைக்கு உன் கையில் இருக்கலாம். ஆமென். ஆனா கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கப்படும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார்.
பிரைஸ் தி லார்ட். அவனுடைய வாழ்க்கை பாருங்க மிகவும் பரிதாபமாய் போய்விட்டதை பார்க்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளையே, முதலாவது ஆண்டவர் நீ நம்புகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்புறம் பாருங்க, கொள்ளை மேல் நம்முடைய கண் போய்விடக்கூடாது, உலக ஆசை மேல் நம்ம கண் போய்விடக்கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா, உன்னுடைய தொழிலை வர்த்திக்க பண்ணுகிறாரா, ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது யாருமே தடை செய்ய முடியாது என்பது உண்மை. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய சுயபலத்தினால் நினைப்பீர்கள் சொன்னால் அது தோல்வியா போகும். ஆண்டவர் உயர்த்துறார் என்று சொன்னால் ஆமென், அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், ஆபிரகாம் நீ வா. ஆபிரகாம் யார்? விக்கிரங்களை செய்து கொண்டிருந்தவன். விக்கிரங்களை செய்து அது விற்று அது மூலமாக தன் வாழ்க்கையை பிழைப்புட்டி கொண்டிருந்தவன் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய தகப்பன தேரா அதுதான் அந்த பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவருக்கு கூட போவார். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் தேராக என்ன செய்தானோ, ஒரு அவருடைய விக்கிரங்களெல்லாம் செஞ்சு இருக்கும்பொழுது ஆபிரகாம் என்ன செஞ்சான், ஒரு ஆண் விக்கிரங்க செஞ்சாராம். அவர் கையில் ஒரு தடியை கொடுத்தாராம். தடியை கொடுத்து என்ன செஞ்சாராம், இவரே எல்லா விக்கிரத்தையும் உடச்சி போட்டார். உடச்சி போட்டு அந்த விக்கிரத்துக்கு ஒரு தடியை கொடுத்து வச்சிட்டார். அடுத்த நாள் அவங்க அப்பா தேராக போய் பார்க்கும்பொழுது எல்லா செய்த வைத்த விக்கிரமெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இது ஹிஸ்ட்ரி, பைபிளில் தானே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணிட்டான், தேராக ஆபிரகாம் அப்படி கேட்டாருமா, என்ன தம்பி இப்படி ஆகிப்போச்சு, யார் செஞ்சது பார்த்தீங்களாப்பா? ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கத்தி குச்சி வச்சுருப்போம், குச்சியில் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது அவர் பாருங்க ரெஃப்யூஸ் பண்ணவே இல்லை, புறக்கணிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்துப்பாங்க. அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க கூடாது. ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க கூடாது. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன்ல இருந்து நீ கீழே இறங்க கூடாது. இந்த பொசிஷன் உன்னோட ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, எப்படி ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு இன்றைக்கு அதெல்லாம் தலை நீங்க புறக்கணிக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு நாள் நம்ம கர்த்தரை புறக்கணிக்க கூடாது. நீங்க புறக்கணிச்சீங்கன்னா அவர் உங்களை புறக்கணித்து விடுவார். அதுக்கு பிறகு பாருங்க, அது மேலான வசனத்தை நீங்க வாசிச்சிங்க சொன்னீங்கன்னா 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, தேவ ஆலோசனையை விட்டு மனுஷ ஆலோசனை கேட்பதுதான் வீழ்ச்சி. எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்க தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். தேவ சமூகத்தில் சொல்லணும், தேவ பிள்ளைகளோட சொல்லணும். அவர்கள் வேத வசனத்தோடு உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்க சுயமாய் ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் அதில் அநேக தவறுகள் வருவதை பார்க்கப்பட முடியும், குடும்பம் பிரிவதை பார்க்கப்பட முடியும், குடும்பத்தை சமாதானக்கேடு உருவாவதை பார்க்கப்பட முடியும். ஆமென். முதலாவது கீழ்ப்படிதல். நம் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் கர்த்தர் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு போக்கை உருவாக்க அவர் வல்லவர் என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி, அவரும் ஒரு சின்ன உடன் ஊழியக்காரர், அவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து இந்த ஊழியக்காரர் நினைச்சாராம், இவனை எப்படியாவது பைபிள் ஸ்டடிக்கு வருவான், இவன் வாங்கணும் சொல்லிட்டு ராபு பகலமா உட்கார்ந்து வசனத்தை எல்லாம் தேடிட்டு இருந்தாராம். வசனத்தெல்லாம் தேடி 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 எப்போ விடியும்னு சொல்லி அவருக்கு தூக்கமும் வரல. எப்போ விடியும், எப்போ பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம், அந்த நோக்கத்தோடு அவர் உட்காந்துருந்தாராம். அப்படியே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 2 மணிக்கு அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினாராம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உண்மை நான் துதிப்பேன் என்கிற ஒரு பாடலை அவரோட இருதயத்தில் கொடுத்துட்டாராம், ராகத்தை கொடுத்துட்டாராம்.
அவருக்கு அந்த பாட்டு வந்தோடனே அதே பாடி 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 விடிஞ்சே போச்சான். அப்போது அந்த அன்னைக்கு பார்த்த அந்த சபையில் அக்கார்டிங் வாசிக்கிற ஒருத்தர் பிரதர் தூங்கிட்டு இருந்தாராம். உடனே அவர் தட்டி எழுப்பிட்டு, பிரதர் எழுமுங்க, ஒரு பாட்டு எனக்கு வந்திருக்கு, இதுக்கு அழகான ராகம் போடுங்க சொல்லி போட்டு அவர் பாட, இவர் ராகம் போட, ஆமேன், காலங்க சமயம் போயிடுச்சு. கடைசியில் பார்க்க போனால் பைபிள் ஸ்டடி நேரமும் வந்துச்சு. அவன் மேலே இருக்கிற பகையெல்லாம் அப்படி மாறிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு செயல். நம்ம நினைக்கலாம் நமக்கு மேலான ஒரு கர்த்தர் ஒரு உண்டு. ஏன்னா அவர் நம்மை உருவாக்கின தேவன். நீ ஒன்னே ஒன்று மறந்து விடக்கூடாது, நம்ம கிரியேஷன் ஆஃப் காட், நம்ம உண்டாக்கின தேவன். எலும்புகள் உருவாகுவது நமக்கு தெரியாது, குழந்தைகள் உருவாகுவது நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற படித்து தான் இன்றைக்கு மெடிக்கலில் கூட அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. நம்ம சொல்லும் பொழுது நம்ம கேட்கணும். பாருங்க, இப்போ அவன் அழுகிறான், நான் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன், இப்பொழுது என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தருக்கு பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றார். ஆண்டவர் பாருங்க ஒரு சான்ஸை கொடுப்பார், அதுக்கப்புறம் நம்மளை புறம்பே தள்ளி விடுவார். பிரைஸ் தி லார்ட். யோனாவை பார்த்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோனா நல்ல அழகான ஒரு தீர்க்கதரிசி. அந்த ஆண்டவர் யோனாட்ட சொன்னாரு, நினைவே அழித்து போய் கொண்டு இருக்குப்பா, நினைவேல பாவம் பெருகி கொண்டு இருக்குப்பா, சின்ன ஊரா இருந்தாலும் நினைவில் பாவம் பெருகி கொண்டு இருக்கனால நீ நினைவுக்கு போ, சுவிசேஷத்தை சொல்லு என்று சொன்னார். ஆனா அவனும் நினைவுக்கு போகாம சுயமா தர்ஷீஷுக்கு போனான். அந்த நிமித்தம் பாருங்க, கப்பலில் போனவங்களுக்கு ஆபத்து, அவருடைய வாழ்க்கையில் ஆபத்து. பாருங்க, உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எப்பொழுதும் ஆபத்தில் நமக்கு ஒரு போக்கை உருவாக்குவார் சொன்னேன். அவர் சொன்னா, நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், என்னை தூக்கி கடல்ல போடுங்க, உங்களுக்கு எந்த தோஷம் வராது. போட்டாங்க. அப்ப கூட ஆண்டவர் இறக்கம் வைத்து ஒரு மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் விழுங்கியது. 3 நாள் வயிற்றில் இருந்தான். இப்போ யாருக்கு கஷ்டம்? மீனுக்கும் கஷ்டம், இவனுக்கும் கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பார்த்தீங்களா? எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம புறக்கணிக்க கூடாது. புறக்கணித்தான். ஆண்டவர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் மகிமையான தெரிந்து கொள்ளுதல். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு மகிமைக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், சிம்சன் மனோவாவிட்ட சொன்னார், உன் மனைவியோட சொல். எல்லாம் தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது, இப்படி இப்படி வளர்த்து அவர்களை அழகா வளர்த்தினார்கள். ஆனால் சிம்சோனோ சத்துருவினால், அதாவது கண்களின் இச்சையின் நிமித்தமாக பாவத்துக்குள்ளாக கடந்து போனான். அவன் பிரதிஷ்டை உடைக்கப்பட்டது. அவன் எதற்காக ஆண்டவர் அவனை ஜெனிப்பித்தார் என்பது ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். இனி உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. பேரின்பம் பல வேண்டும். என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்கிறான். ஆண்டவருக்கு பிரியமானது காணிக்கை அல்ல, கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பிரியமானது ஊழியம், ஆத்தும ஆதாயம் செய்தல் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்வேன், ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்ற தீர்மானம் எடுப்பீர்கள் சொன்னா, இன்றிருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை நடப்பதை பார்க்கப்பட முடியும். கடைசியாக ஒரு வார்த்தையை சிந்தித்து விட்டு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உம்மை பார்க்கில் உத்தமனாய் இருக்கிற தோழனுக்கு கொடுத்தார். இதுதாங்க ஆண்டவர் செய்வார். கடைசியா இத்தனை நாள் ஓடின ஓட்டம், இத்தனை நாள் பிரயாசப்பட்ட பிரயாசம், ஆண்டவருக்காக என்னென்ன தியாகம் செய்த அதெல்லாம் வேஸ்ட்.
ஓடுனதெல்லாம் வேஸ்ட். பார்த்தீங்களா? அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்களை கொடுப்பார். நீ சரியா செய்யாம இருந்தனா அந்த இடத்துல வேறொருவரை நிறுத்தி வைப்பார். மறந்து விடக்கூடாது. ஒரு நாள் உங்களோட மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து விடாதீங்க. இழந்து விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நீங்க ஆசீர்வதிங்க, நான் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. உனக்கு கால நேர சமையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கப்படும் பொழுது அதை ஆண்டவருக்கு செலவு பண்ணுங்க. நீங்கள் சில கூட்டங்களில் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்குன்னு நீங்கள் வாங்க. ஆண்டவர் பற்றி அறிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. நியாய தீர்ப்பு நாள் நம்ம யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது, நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டிய எங்கள் மேல் விழுந்த கடமை. அப்போ உண்மையாய் இருக்கிறவனுக்கு அந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டதை நான் பார்க்கப்பட முடியும். வாசிப்போம் 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜ்யபாரம் எல்லாம் போச்சு, நீ ராமாவுக்கு போடாம சொந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஒரு நாள் நம்மளுடைய அழைப்பு, ஒரு நாள் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், ஒரு நாள் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. பாருங்க, 5 புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. ஒருவேளை எண்ணெய் குறைந்தாலும் எண்ணெய் ஊற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நமக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் குன்றி போகவே கூடாது, மங்கி எறியக்கூடாது. நல்ல விடுதலையோட ஆவியோடு ஜெபிக்கணும். ஏன் விடுதலை ஜெபிக்க முடியல? பரிசுத்தாவி எண்ணெய் குறைய ஜெபிக்க முடியல. ஏன் போராட்டத்தை வின் பண்ண முடியல? ஏன் பிரச்சனை வின் பண்ண முடியல? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம நிலைக்கப்படும் பொழுது அவன் பயந்து ஓடி விடுவான். இன்னைக்கு பாருங்க, ஆமென், இந்த இடத்துல வாசிக்கப்படும் பொழுது, அதாவது பிரைஸ்ல இந்த இடத்துல அண்ணன்மாரெல்லாம் இருக்காங்க, சௌந்தரியமான உள்ளவங்களெல்லாம் இருக்கிறாங்க. சோதரன் சமயம் கடந்து ஓடுது. பிரைஸ் லார்ட். அப்போ முதல்ல பாருங்க, இந்த 8ஆம் வசனம் வாசிக்கப்படுது. ஈசாயை கொண்டு வராங்க. அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். அப்போ எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஆனா ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வான். ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். சித்தமானதெல்லாம் செய்வான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆமென். கோரேசை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் சொல்லணும். இந்த மகிமையான ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய கர்த்தருடைய வேலை, அழைப்பு. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், மரணப்படைந்து உன்னை நடத்துவார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். ஊழியம் செய்யும் பொழுது அதற்கேற்ற பிரதிபலன். எத்தனை ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தோம், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபையில் கொண்டு வந்தோம், எத்தனை ஆத்துமாக்கள் மேல் பாரம் கொண்டோம், அதெல்லாம் கர்த்தர் நம்ம நினைவில் வைத்திருக்கிறார். அதற்கேற்ற முத்துக்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்ம கிரீடத்தை சூட்டப்படும் பொழுது நம்முடைய கிரீடம் முத்துக்களால் நிரப்பப்படுவதை பார்க்கப்பட முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பற்றி சொல்லுங்க, கர்த்தரை குறித்து மேன்மைப்படுத்துங்க. இல்லை பேசும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை நீங்க சொல்லுங்க. வசனம் உங்களை நிறைவுள்ளதா இருக்கட்டும். ஆமென்.
ஒரு பேசும் பொழுது சில காரணம் அதை கேட்டு சூட்டபிளான வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கேட்டு பழகுங்க. ஆமென். ஒருத்தர் கண்ணீரோடு வராங்க, சொல்லுங்க, தேவன் உன்னை ஆறுதல் படுத்துவார். நானே ஆறுதல் சொன்ன தேவன். அப்படி அந்த ஒரு வார்த்தை பாருங்க, அவனுடைய உள்ளத்தை தொடும். அந்த ஒரு வார்த்தை அவனை உயிர்ப்பிக்கும். ஆமென். அப்போ அது கூட ஊழியம்தான். இன்னைக்கு ஆண்டவருக்காக மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்லப்பட்ட முதலாவது ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. மூன்றாவது, புறக்கணிக்காதீங்க. நாலாவது, ஆமென், ஆண்டவர் உங்களை புறக்கணிச்சுட்டா ராஜ்யபாரத்தை இழந்து விடுவீங்க, உங்களை ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீங்க. அது என்னதான் செய்தாலும் உங்களை மேலே வரவே முடியாது. இன்னைக்கு தீர்மானப்படுங்க, இனி நான் என்ன செய்யணும், ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணுமே, தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.